எங்கள் 2 குடும்பமும் அந்த அளவு வந்து பாசத்தோட கேப்டனும் சரி நானும் சரி இந்த குடும்பத்தோட பழகின அந்த பழக்கத்திற்கு அந்த நினைவுகளுக்காக தான் இன்றைக்கி என்னால் இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணுன்னு காலையிலே உங்ககிட்ட நான் சொன்னேன். இது தமிழ் திரையுலகின் ஒட்டுமொத்த இசை உலகின் மிகப்பெரிய ஒரு இழப்பு. இயற்கை எதிர்க்கிறார் என்பது நம்மளால் நம்ப முடியாத ஒரு செய்தி, மிகவும் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. கேப்டனை நான் திருமணம் செய்து கொண்டு முதலில் வந்த வீடு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வீடு தான். ஆனால் அந்த வழியில் இருக்கிறத விட ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கான்றது தான் மனசு திடப்படுத்திக்கணும். அதை சொல்லிக்கிட்டு ஆத்மா சாந்தி அடையணும். அப்படிப்பட்ட சூழலில் அவர் கஷ்டமாக இருக்கப்ப அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இசைஞானி இசை பேரரசர் இசைஞானி அவர்களின் அருந்தவ புதல்வி பவதாரணி அவர்கள் இசை குயிலாய் இசை புயலாய் ஒரு பொன் குஞ்சாய் பொன் மீனாய் பொன் பறவையாய் வானத்திலே சிறகடித்து பறந்து விட்டது. பெற்றோர் உறவினர்கள் அண்ணன் தம்பிகளை விட்டுவிட்டு அந்த பொன் பறவை இறைவனடி சேர்ந்து விட்டது. இது தமிழ் திரையுலகின் ஒட்டுமொத்த இசை உலகின் மிகப்பெரிய ஒரு இழப்பு. தவிர்க்க முடியாதது, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இளையராஜா அவர்களுக்கு அவர்கள் குடும்பம் இதிலிருந்து மீள வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அந்த குழந்தை சொர்க்கத்திலே வைத்து சிறப்பு செய்வான் இறைவன் என்று இறைவனை நம்பி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் சினிமா உலகில் மிகவும் பெயர் பெற்றவர் இசையமைப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இளையராஜா ஐயா அவர்கள். அவர்களுடைய புதல்வி பவதாரணி சிறந்த பின்னணி பாடகி. அவர் 2000 தேசிய அவார்டு கூட சிறந்த பின்னணி பாடகிக்கான பாரதி படத்தில் மயில் போல பொண்ணுன்ற இந்த பாடலுக்கு தேசிய நேஷ்னல் அவார்டு வாங்கிய தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு சிறந்த பாடகி. அவர் தன்னுடைய 47வது வயதில் இயற்கை எதிர்க்கிறார் என்பது நம்மளால் நம்ப முடியாத ஒரு செய்தி, மிகவும் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. அண்ணா அவர்களை இழந்து வாடும் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்குமே ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. இந்த இழப்பில் அவருடைய குடும்பத்திற்கு அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்துள்ளோம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய புதல்வி பவதாரணி இன்று வந்து காலமாயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். ஏன்னா சின்ன வயசு, 47 வயசு. இப்போ தான் போய் வீட்டில் இளையராஜா சார்ட்டையும் கார்த்தி, யுவன், அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பேசிட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு நான் வர்றது இது ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனையோ முறை கேப்டன் கூடயே நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஆண்டி வந்து ஜீவா ஆண்டி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி என் கூட பழகியிருக்காங்க. கேப்டனை நான் திருமணம் செய்து கொண்டு முதலில் வந்த வீடு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வீடு தான். அவ்வளோ பெரிய ஒரு விருந்து கொடுத்து எங்களை உபசரித்தவங்க. எத்தனையோ நல்ல தருணங்கள், சந்தோஷமான தருணங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஜீவா ஆண்டி இல்லை அப்படின்றது இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப பவதாரணியில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ப்ரிவியூ ஷோஸில் எல்லா இடத்துலையும் என் கூடயே இந்த பிள்ளை பேசின நினைவுகள் தான் எனக்கு வருது. கேப்டனுடைய அலெக்சாண்டர் படத்தில் கார்த்தி மியூசிக்கில் பாடின பாடல் இன்னும் வந்து ஒலிச்சுக்கிட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு சோகமோ ஒரு நல்ல செய்தியோ வந்தால் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான் எங்கேயுமே பாடும். கேப்டன் இன்றைக்கி வந்து
நம்ம எல்லாம் விட்டு போய் 30வது நாள் இன்றைக்கு. நான் இது வரைக்கும் எங்கேயுமே வரல, ஆனால் இங்கே தான் முதல்ல நான் வந்திருக்கேன். அது ஏன்னா அவங்க குடும்பத்தோடு நாங்கள் பழகி அந்த பழக்கம், எங்கள் 2 குடும்பமும் அந்த அளவு பாசத்தோட கேப்டனும் சரி நானும் சரி இந்த குடும்பத்தோட பழகின அந்த பழக்கத்திற்கு அந்த நினைவுகளுக்காக தான் இன்றைக்கி என்னால் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கணுன்னு காலையிலே உங்ககிட்ட நான் சொன்னேன். அதனால் பவதாரிணி ரொம்ப எங்கேஜில் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருக்காங்க. இது அவங்க குடும்பத்திற்கும் திரையுலகுக்கும் இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் எல்லா இறைவனையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் பவதா இறந்தது. அதான் சொன்ன மாதிரி பிடித்த நபர்கள் எல்லாரும் சமீப காலமாக போகிறது பார்க்கும்போது ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. போக வேண்டிய வயசு கிடையாது பவதாரணிக்கு. ஆனால் அந்த வழியில் இருக்கிறத விட ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கான்றது தான் மனசு திடப்படுத்திக்கணும். அதை சொல்லிக்கிட்டு ஆத்மா சாந்தி அடையணும். இளையராஜா சாருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவங்க இந்த குடும்பத்துக்கே ஒரு செல்ல குழந்தை மாதிரி வாழ்ந்தாங்க. அவங்க அவளை பவதாவை வளர்த்துனாங்க. ஸோ இதே வீட்டில் ஆண்டி இறந்ததுக்கப்புறம் இப்போது பவதா பார்க்கும்போது வார்த்தைகள் வரல. ஸோ இந்த குடும்பத்துக்கு இளையராஜா சாருக்கும் யுவனுக்கும் கார்த்திக் ராஜாவுக்கும் எல்லாருக்கும் வெங்கட் பிரபு வாசுகி பிரேம்ஜி எல்லாருக்கும் முக்கியமாக சபரி பவதாரணியோட ஹஸ்பண்ட் பவதாரணியோட ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கடவுள் அதை ஏற்றுக்கிற சக்தி கொடுக்கணும். இதுதான் ரியாலிட்டி. அதான் என்ன சொல்கிறேன்னு தெரில, இது விட ஒன்றும் சொல்ல முடியல. பட் ஐ ஃபீல் ஷீஸ் கான் டு அ பெட்டர் பிளேஸ். உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் ஒரு கஷ்டமான சூழலில் ஐயா இளையராஜா ஐயா அவர்களும் அவர் இசைந்த மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கு. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழலில் அவர் கஷ்டமாக இருக்கப்ப அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு பதிவு எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் இசையில் அவர் வரிகளில் அதுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கும் யுவன் சங்கர் ராஜா பிரதர், கார்த்திக் ராஜா பிரதர், ஐயா குடும்பம் அத்தனை பேருக்கும் அந்த கடவுள் தான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அந்த இடத்துல இருக்கு. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.